ஹாய் ஹலோ வித் கார்னியில் நான் உங்கள் கார்னிகா கோயம்புத்தூர்லேருந்து. அதாவது ஒரு ரேண்டம் டே உங்களுக்கு செம்மையாக கோவம் வருது. அட் த சேம் டைம் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ யாராவது வந்து என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க, எனி ப்ராப்ளம் இப்படிலாம் கேட்டால் அதுக்கான காரணம் என்னன்னு கூட உங்ககிட்ட சொல்கிறதுக்கு அந்த காரணமே நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு தான் காரணமே தெரியாதே. அந்த மாதிரி என்னைக்காவது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? காரணமே இல்லாமல் என்னடா செம்ம பேட் டேவாக போயிட்டுருக்கே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆக்சுவலி இது எதனாலன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஸோ இது உண்மையாகவே 80% ஆஃப் த பீப்புளுக்கு இருக்க ஒரு பிரச்சனை தான். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு எப்பெல்லாம் டிப்ரெஸ்டாக இருக்கும், எப்பெல்லாம் கோவம் வருதோ, எப்பெல்லாம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறோமோ, அந்த மொமெண்ட்டில் நம்ம அந்த விஷயத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வி couldn't able to express our emotions. அதுதான் பிரச்சனையே. அது என்னாகும் அப்படின்னா, பேகேஜாக கேரி ஆகி நம்ம மைண்டில் அப்படியே ஸ்டோர் ஆயிடுது. ஒன் ரேண்டம் டே ஏதோ ஒரு சின்ன விஷயம் ட்ரிகர் ஆகும்போது இது பர்ஸ்ட் அவுட் ஆகி நமக்கு வந்துட்டு அப்படியே உட்காந்துருவோம். ஆனால் இதுதான் காரணமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ நம்மளால் அதை ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இப்படி நம்ம இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு அந்த டேயில் நம்மளால் ஃபைனலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா நடந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு பேக் டு பேக் வந்துட்டு மாறி மாறி உங்களை மைண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். நிறையா காரணங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாக இருக்கும், இல்லை 3 நாளைக்கு முன்னாடி நடந்ததாக இருக்கும், இல்லை மேபி ரேண்டமாக ஏதோ ஒரு ஏர்லி மார்னிங் நடந்த ஒரு விஷயம், இல்லை நைட் நடந்த விஷயம், இப்படி எல்லாமே க்ளம்ஸியாக அவங்கள டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதனால் வி couldn't able to find out what exactly. ஸோ அதனால தான் வந்துட்டு காரணத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. சரி, இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தா, so this is what we call it as a moritotherapy. So most of psychiatric lineல they just use it on this way. அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணாமல் ஒரு 7 daysக்கு they just leave it on a very plain face. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அப்படியே எம்டியாக they just use it. நோ மொபைல், நோ டிவி, உங்களுக்கு புக்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு எம்டி ரூமில் வாட் யூ ஆர் ஃபீலிங் இட், அதாவது அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அந்த ஆக்ஷன்ஸ் எப்படி உங்களால் எக்ஸ்போஸ் பண்ண முடியுமோ அப்படி பண்ணுவாங்க. அதுக்கு தான் வந்துட்டு நிறையா பேர் ஸ்க்ரீம் பண்ணுவாங்க, ஸ்க்ரிபிள் பண்ணுவாங்க, ஓவர் ரீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய பேர் தே ஜஸ்ட் கோ ஃபார் அ ட்ராவல். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ஸோ அவங்க அந்த அந்த விஷயத்துலேருந்து தே ஆர் ட்ரைங் டு கம் அவுட். இது வந்துட்டு ஒரு டைவர்ஷனாக நம்ம சொல்ல முடியாது. அந்த எமோஷன்ஸை எக்ஸ்போஸ் பண்ணுறது டிஃப்ரெண்ட் வே அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ உங்களுக்கும் அப்படி ஏதாவது டிப்ரெஸ்டாக இருக்கும் போதும் சரி, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணும்போதும் சரி, ஜஸ்ட் தென் அண்ட் தேர் யூ எக்ஸ்போஸ் இட். பேசணுமா உட்காந்து பேசிடுங்க, இல்லை கத்தணுமா, இல்லை அடிக்கணுமா, உங்கள் கோவத்தை வெளிப்படுத்தணுமா அப்போவே பேசிடுங்க. பிகாஸ் சம் சுச்சுவேஷன்ஸ் எஸ் ஆப்வியஸ்லி வி ஹாவ் டு கண்ட்ரோல் இட். எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சால் எல்லாமே பண்ணிடலாம் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு மேலே இஃப் யூ ஆர் ஆல்வேஸ் ட்ரைங் டு கண்ட்ரோல்ஸ் எவ்ரி திங், தென் அதுதான் ஒன் ஃபைன் டே தட் வில் பர்ஸ்ட் இட் அவுட். இது வந்துட்டு ஜென்ரலாக கேர்ள்ஸ்க்கு எப்போ வந்துட்டு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஆகும்போது இந்த மூட் ஸ்விங்ஸ் இதெல்லாம் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி ஃபேக்ட் திங். அப்போ தான் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக நடக்கும். அட் த சேம் டைம் பாய்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கும் இருக்குது. அவங்களும் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க இந்த விஷயத்தையும். பட் ஆனால் ஒன் ஃபைன் டே ஈவன் தே டு பர்ஸ்ட் இட் அவுட். ஸோ அதனால தான் எந்த எமோஷன்ஸை எப்போ கண்ட்ரோல் பண்ணணும், நமக்கு அந்த விஷயம் பேலன்ஸ்டாக தெரிஞ்சாலே போதும். எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுல அப்பப்போ உட்காந்து அதை அப்போவே சார்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா everything will go smoother. ஸோ யோசிச்சு பாருங்க. இன்னும் நிறைய பேசுவோம். Just stay connected with me until that signing off from Karnika.